ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி பூரம். இந்த திருவாடி பூரம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அவளினுடைய பிறந்த நாள். அதை தவிர இந்த ஆடி பூரத்துல எல்லா அம்மன் ஆலயங்கள்லயும் அம்மனுக்கு சீமந்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. அதோட சேர்ந்து இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நாக சதுர்த்தி. எப்பொழுதுமே இந்த ஆடி மாதத்தில் நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ இன்னைக்கு இந்த திங்கட்கிழமை ஒரு சந்திரன் பலத்திருக்கக்கூடிய ஒரு நாள்ல இந்த நாக சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா சந்திரன் எங்க இருக்காருன்னா கேதுவோட சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு யாரெல்லாம் சர்ப்ப சாந்தி செய்து கொள்ளலாம், சர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று உங்களினுடைய அர்ச்சனை பண்றதோ அல்லது நீங்க சுவாமிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 12 ராசியில எந்த ராசிக்காரர்கள் இன்று முக்கியமா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், கேது மற்றும் செவ்வாய் சேர்ந்திருக்கிறாரு. உங்களினுடைய குழந்தைகளுக்கு ராகு தசை நடந்தாலும் சரி, கேது தசை நடந்தாலும் சரி, சந்திர தசை நடந்தாலும் சரி, உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுனால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு புத்து இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு தீபம் ஏற்றி உங்க குழந்தைங்க பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரச மரம், அஸ்வத்தம் சொல்றோம் இல்லையா, அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய நாகர் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதுல நீங்க அதை வலம் வருவது ரொம்ப விசேஷம். ஒரு 12 முறை வலம் வரலாம். 12 பிரதக்ஷம் அஸ்வத்த பிரதக்ஷணம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாக சதுர்த்தியில ஆடி பூரத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. குழந்தை பாகியம் வேண்டுவோர் மற்றும் உங்க பிள்ளைகளுக்கு நாகதோஷம் இருந்தாலும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா தாங்க வரும். அதுவும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு கால சர்ப்ப தோஷ அமைப்புல இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கிரக அமைப்புகள் உலக அளவுல அவ்வளவா சாதகமானதாக இல்லை. சரின்னு நம்ம நமக்காக அர்ச்சனை பண்ணிக்கிறோம், உலக க்ஷேமத்திற்காகவும் அர்ச்சனை செய்யலாம். ரிஷப ராசி நேயர்கள். ராசிநாதன் சுக்கிரன் நமக்கு தனஸ்தானத்துல இருக்காரு. நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், கேது மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்கு. ஸோ பூமி எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வாடகை வீட்டுல இருக்கேன், நான் வாடகை வீட்டுல இருந்தாலும் எனக்கு ஓனர் ரொம்ப குடைசல் கொடுக்குறாரு. ஸோ சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த நேபர்ஸ் ஆலையெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, எலுமிச்சம்பழம் வந்துருச்சு போடுறாங்க, இல்லைன்னா செருப்பை கொண்டாந்து நம்ம வீட்டுல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ காலையில நம்ம எந்திருந்தோம்னா நம்ம வீட்டு மனிதர்களாக நமக்கு பிரச்சனை இருக்காது, ஏத்து வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களால நிறைய தலைவலிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்தா இன்னைக்கு அதற்கான சூப்பரான ஒரு டே. நீங்க போய் பரிகாரம் பண்றதுக்கு ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போங்க. போயிட்டு 4 தீபம் ஏற்றி துவரம் பருப்பு தானம் பண்ணி இன்னைக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பரிகாரம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டே. ஸோ நாக சதுர்த்தியில அம்மன் ஆலயத்தில் நீங்க 4 தீபம் ஏற்றி துவரம் பருப்பு தானம் பண்றது ரொம்ப விசேஷம். இந்த கிரக அமைப்புகள்ல இன்றைய நாள்ல இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த கிரகங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கு. நமக்கும் அதற்கான பலன் நமக்கு சீக்கிரமே கிடைக்கும். ஏன்னா சந்திரன் இன்னைக்கு பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விதமான உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த புதன் காற்று ராசி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, புதனே காற்று கிரகம் தான். ஸோ எப்பவும் இந்த ஷோல்டர்ஸ் ஒரு குடைச்சல் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட்டது ஜீரணமாகாது, இல்லை ரொம்பவுமே சின்ன வயதுலயே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே உண்டு. ஸோ இவங்களுக்கு இப்ப ராசியிலேயே புதன், குரு, சுக்கிரன் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய், கேது அண்ட் சந்திரன். மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா இளகின மனதோட கொடுத்துருவாங்க. அது திரும்ப அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்படி
பண ரீதியான கஷ்டங்கள், இல்ல உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், உங்களினுடைய ஆரோக்கிய குறைபாடுகள், இவற்றிற்காக இன்றைய நாளில் நீங்கள் பிரத்யேகமாக பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சரி, மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக சதுர்த்தியில, ஆடி பூரம்ல கண்டிப்பா ஒரு அம்மன் ஆலயத்துல அஸ்வத்த பிரதட்சணம் 12 முறை வலம் வருவது ரொம்ப நல்லது. நாகர் எல்லாம் இருந்தாங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அம்மன் கோவிலாக இருந்தால் அம்மனுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேதுவோடையும் செவ்வாயோடையும் இருக்காரு. ஸோ எப்ப பாரு மனக்குழப்பம். இது பண்ணலாமா வேண்டாமா, இவங்க நல்லவங்களா இல்லையா, நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த கடகராசி அன்பர்கள்ல ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு குறிப்பாக ஒரு சர்ப்பம் சார்ந்த ஆலயம் போறது ரொம்ப நல்லது. நீங்க வந்து இப்ப நம்ம சென்னையில இருந்தீங்கன்னா திருவேற்காடு போகலாம். இல்ல எங்க புத்து இருக்கோ புத்து கோவில் வந்து போயிட்டு நீங்க விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே வந்து பண்ணலாம். சங்கரன் கோவில் போகலாம், நாகர்கோவில் போகலாம். ஸோ நாகராஜ சுவாமி அனந்தனையும் வாசுகியையும் இன்றைய நாளில் பிரார்த்தனை செய்வது நல்லது. சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருக்கு சந்திரன், கேது, செவ்வாய். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகும். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ராகு கேது ஆலயங்களுக்கு போகலாம். இல்லைன்னா எங்கேயாவது உங்களினுடைய ஊர்ல வந்து சிவன் கோவில்ல நவகிரகம் இருந்தால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் இன்னைக்கு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். இந்த நாக சதுர்த்தியில திருப்பாம்புரம் மற்றும் திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்வது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்லது. குறிப்பாக இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம். ரொம்பவுமே இன்றைய நாள்ல என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்கு பலன் இருமடங்காக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் வந்து விரயத்துல இருக்கார். இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு, பண லாபமும் வரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சந்திரன் பூர நட்சத்திரத்துல இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். அதை இன்றைய நாளில் சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். அரிசி தானம் பண்றது ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு உங்க வீடு பக்கத்துல ஏதாவது ஒரு புத்து இருக்கிற கோவிலோ, கருமாரி அம்மனோ இந்த ஆலயங்கள்ல அரிசி தானம் செய்யவும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். திங்கட்கிழமை, அதுவும் இன்றைய ஆடி பூரம், நாக சதுர்த்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனசுக்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது. எந்த ஒரு குறையும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஏற்படாது. மனதுல நல்ல நிறைவு, சந்தோஷம் இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் கொடுப்பார். அவசியம் இன்றைய நாளில் நீங்க அனந்த சயனம், அதாவது ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன போராட்டங்கள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல வேற செவ்வாயோட சேர்ந்த சந்திரன். வேலை இடத்துல உங்கள் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் வரலாம். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம், சில பிள்ளையார் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்தோட இந்த நாகர் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஸ்வத்த பிரதட்சணம் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. 12 முறை அரச மரத்தை நீங்கள் வலம் வருவது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், இதுவரையில் திருமண தடை இருப்பவர்கள், 5 குடைய செவ்வாய் நம்மளுடைய பூர்வ புண்ணிய காரகன் வந்து சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு அன்னதானங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை சுமங்கலிகளுக்கு உங்களால முடிஞ்சதோ தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆடி பூரமாக இருப்பதனால் ஆண்டாளுக்கு இன்று வஸ்திரம் சாத்தி, எல்லா ஆண்டாள் கோவில்கள், பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. நீங்களும் அந்த பூஜைகள்ல கலந்து கொண்டு ஆண்டாளை வணங்கலாம்.
திருமண தடை இருப்பவர்கள் இன்று வாரணம் ஆயிரம் படிப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுல ஒரு பெரிய நிறைவு இருக்கக்கூடியதாகவே இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். அதே போல இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரிசி தானம் செய்யறது நல்லது விநாயகர் ஆலயத்தில். விநாயகர் ஆலயத்துல அரச மரம் இருந்தால் அதை வலம் வருவது 12 முறை உங்களுக்கு சந்திரனினுடைய இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும். கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மனசுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரலாம். கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இல்லை. அதனால 7ஆம் இடத்துல நமக்கு சந்திரன், செவ்வாய், கேது எல்லாம் இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சில மனஸ்தாபங்கள் அவ்வப்போது போகும். இன்றைய நாளில் ஏற்கனவே உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, இல்ல ராகு தசை நடக்குது, கேது தசை எல்லாம் நடக்குதுன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கேதுவுக்கும் தீபம் ஏற்றலாம். கருமாரி அம்மன் ஆலயம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆடிப்பூரமா வேற இருக்கு. அதனால கருமாரி அம்மனுக்கு நீங்க வளையல் எல்லாமே வாங்கி கொடுத்து உங்களால என்ன முடிஞ்சதோ அன்றைய தினத்தில் எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம். இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஆறதுக்கு கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்ற நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு சில சின்ன சின்ன செலவுகளை இன்றைய நாளில் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம். தந்தை தாயின் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொய்வை கொடுக்கலாம். ஆடிப்பூரம் நாக சதுர்த்தியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு ஆலய வழிபாடும் சிறந்தது. ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவதும் அங்கு இருக்கக்கூடிய கோதை நாச்சியாருக்கு மாலை சாற்றுவதும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு ஒரு பெரிய பரிகாரமாக அமையும்.